மாஞ்சோலை வரலாறை பற்றி நாம் போட்டிருந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு சில பேருடைய கமெண்ட்ஸ்லாம் படிக்க முடிஞ்சுது. இந்த பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அந்த கம்பெனிங்கிறது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. அவங்க கவர்மெண்ட் கிட்ட போட்டிருந்த குத்தகைங்கிறது முடிஞ்சு போயிடுச்சு. அந்த குத்தகை காலம் முடிஞ்சதால அங்கே இருக்கிற மக்கள் கிளம்பி போகிறாங்க. இதனமும் ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனால் அந்த மக்கள் மேலே தான் தப்பு. குத்தகை முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி போக சொன்னால் போக மாட்டோம், என்ன இது இப்படி பண்ணுறீங்கலாம் பேசுறது வந்து சரியான விஷயம் கிடையாதே அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் படிக்க முடிஞ்சுது. இந்த கமெண்ட்ஸ்லாம் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே இது ஒரு பிரச்சனையே கிடையாதா? அந்த மக்கள் மேலே தான் தப்புங்கிறது இருக்கா? அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனியா? மனசாட்சிக்கும் சட்டத்துக்கும் புறம்பா அவங்க நடந்ததே கிடையாதா? இல்லை அரசு எந்திரத்தோட நல்ல ஆட்சி மட்டும்தான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சா? அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மாஞ்சோலையுடைய கருப்பு பக்கங்களை நம்ம திரும்பி பார்க்கணும். மாஞ்சோலை அப்படிங்கிறது தமிழகத்திலேயே அதிகமான மழைப்பொழிவை சந்திக்கக்கூடிய இடங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இன்னும் எத்தனை வருடங்களுக்கு எவ்வளவு மழைப்பொழிவு இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இரத்தக்கரையை அந்த மழைத்துளிகளால் கழுவி எடுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு வலியும் வேதனையும் நிறைஞ்சது தான் மாஞ்சோலையுடைய நிஜ வரலாறு. நான் உங்கள் போகன், இது பிக் பேங் போகன். மாஞ்சோலையுடைய இரத்த துளிகள் நிறைந்த உண்மையான சரித்திரத்தை இன்னைக்கு முழுசா பார்த்துடலாம் வாங்க. மாஞ்சோலையுடைய முழுமையான வரலாறையும் அங்கே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எங்களுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் தான் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டுங்கிறத கொடுக்கும். அப்போ தான் தொடர்ந்து எங்களால் செயல்படவும் முடியும். அதனால் தவறாமல் எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. அதே மாதிரி காஷ்மீருடைய முழுமையான வரலாறை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான முழு சீரீஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தோம். நிறைய பிக்யூபர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்குங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரிசர்ச் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அது முழுமையாக முடிஞ்சதுக்கப்புறமா தான் அதற்கான ஷூட்டிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடியும். கூடிய சீக்கிரத்தில் அந்த முழு சீரீஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போது மாஞ்சோலையுடைய உண்மையான வரலாறு என்னங்கிறத பார்க்கலாம். கடல் மட்டத்திலிருந்து 2300 அடியிலிருந்து 4300 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியான ஒரு இடம் தான் மாஞ்சோலை. ஒரு திறமையான ஓவிய கலைஞன் தன்னுடைய திறமையை ஒட்டு மொத்தமாக காமிச்சு வரைஞ்ச அற்புதமான ஓவியமாக இருக்கக்கூடிய மாஞ்சோலையில் அதிகமாக நம்ம கண்ணுக்கு டீ எஸ்டேட்ஸுங்கிறது தென்படும். இந்த டீ எஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத சிங்கம்பட்டி குரூப் ஆஃப் எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கம்பட்டி குரூப் ஆஃப் எஸ்டேட்ஸ்குள்ளே எதெல்லாம் வருதுன்னா மாஞ்சோலை, காக்காச்சி, ஊத்து, நாலுமுக்கு, குதிரை வெட்டி அப்படிங்கிற எஸ்டேட்ஸ் எல்லாம் உள்ளடக்கினது தான் இந்த சிங்கம்பட்டி குரூப் ஆஃப் எஸ்டேட்ஸ். இந்த சிங்கம்பட்டி குரூப் ஆஃப் எஸ்டேட்ஸை யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னா பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படிங்கிற பிபிடிசி நிறுவனம் தான் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குரூப் ஆஃப் எஸ்டேட்ஸில் கடைசியாக மாஞ்சோலையில் மட்டும்தான் தேயிலைங்கிறது பயிரிடப்பட்டு பறிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதுவும் ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதனால தான் அங்கே இருந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஊழியர்கள், தொழிலாளர்கள்லாம் கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிபிடிசி நிறுவனத்துக்கு எப்படி இந்த டீ எஸ்டேட் நிலம்ங்கிறது வந்து சேர்ந்துச்சு, அதற்கான காரணம் என்ன, அதற்கான கொலை வழக்கு எது அப்படிங்கிறத தான் கடந்த எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அப்படி 1919 பிபிடிசி நிறுவனத்துக்கு இந்த நிலப்பரப்பு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா 1929 இந்த நிலப்பரப்புல விவசாயம் செஞ்சுக்கிறதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா சிங்கம்பட்டி ஜமீனுக்கும் பிபிடிசி நிறுவனத்துக்கும் போடப்பட்டுச்சு. சரி, குத்தகைக்கு விட்டாங்க. எவ்வளவு காசுக்கு விட்டாங்க அது தெரியணும் இல்லையா? 1929 இவங்க 2 பேருக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா அட்வான்ஸா 88 ரூபா அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. அதோட வருஷத்துக்கு 1 ஹெக்டேருக்கு 4 ரூபா 32 காசுங்கிறத குத்தகை தொகையா கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அது தெளிவுபடுத்துது. அதன்படி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 1 ஏக்கருக்கு 1 ரூபா 75 காசு வீதம் குத்தகை பணமா சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடுக்கணுங்கிறதன் அடிப்படையில் இந்த பிபிடிசி நிறுவனத்துக்கு குத்தகை அப்படிங்கிறது விடப்பட்டிருக்கு. அதுவும் எத்தனை வருஷத்துக்கு? 99 வருஷத்துக்கு இந்த குத்தகைக்கான ஒப்பந்தம்ங்கிறது போடப்பட்டிருக்கு. இந்த பிபிடிசி நிறுவனம்ங்கிறது பர்மால இருந்து தேக்கு மாதிரியான மரங்களை எடுத்துட்டு வந்து பாம்பேல வச்சு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்க தேயிலை பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க சின்ன சின்னதா தேயிலை தோட்டங்களை வாங்கவும் செய்யறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த கொலை வழக்கை பயன்படுத்தி வாடியார் நிறுவனம் தங்களுடைய பிபிடிசி நிறுவனத்துக்காக இந்த நிலப்பரப்பை குத்தகை மூலமா கையகப்படுத்துறாங்க. பிபிடிசி நிறுவனம் இந்த இடத்த குத்தகைக்கு எடுத்தப்போ இது வெறும் காடு, இங்க தேயிலைங்கிறதெல்லாம் கிடையாது.
ஆனா இந்த காட்டை வெட்டி சமன்படுத்தி அங்க தேயிலையை உருவாக்குறதுக்கான முயற்சியில பிபிடிசி நிறுவனம் முதல்ல இறங்கினாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கீழே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை மலைக்கு மேலே கூட்டிட்டு வந்து அவங்க மூலமா காடுகளை வெட்டி சமன்படுத்தி தேயிலை தோட்டங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தொடர் மலை, காட்டு விலங்குகள், குளிருக்கு நடுவுல அட்டை பூச்சி கடிகளை தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த ஆரம்பத்துல வந்த மக்கள் தான் இந்த தேயிலை தோட்டத்தை முதல்ல உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்களுடைய பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கீழே இருந்து மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களையும் கம்மியான கூலிக்கு மேலே கூட்டிட்டு வராங்க. அதோட பக்கத்துல இருந்த கேரளாவில் இருந்தும் மக்களை கூட்டிட்டு வந்து இங்க அவங்கள வச்சு வேலை வாங்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் தங்குறதுக்குன்னு 500 ஏக்கர்ல குடியிருப்பு வசதிகள்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்து 1000 ஏக்கர்ல தான் இந்த டீ எஸ்டேட் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 1000 ஏக்கருக்குள்ளதான் இந்த ஒட்டுமொத்த டீ எஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கு. இப்படி பல இடங்கள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த மக்களை வச்சு டீ எஸ்டேட்டை மட்டும் உருவாக்கல. ஏலக்காய் பயிரிட்டாங்க, காப்பி பயிரிட்டாங்க, மிளகு பயிரிட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட பணப்பயிர்களை அந்த மலைப்பகுதிகளில் இந்த நிறுவனம் வந்து உருவாக்க ஆரம்பிச்சது. இப்படி தொடர்ந்து பல பணப்பயிர்களை உருவாக்கிக்கிட்டு அந்த இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு பிபிடிசி நிறுவனம் போனாலும் அதற்காக உழைத்த அந்த தொழிலாளர் மக்களை அந்த நிறுவனம் ஒழுங்கா பார்த்துக்குச்சா அப்படின்னு கேட்டா சுத்தமா இல்லை. தொடர்ந்து அடக்குமுறைகளும் அறமற்ற செயல்களும் தான் அங்க நடந்துகிட்டே இருந்திருக்கு. குறிப்பா இவ்வளவு மக்களை கூட்டிட்டு வந்ததுக்கு ஏத்த மாதிரியான குடியிருப்பு வசதிங்கிறதே அங்க கிடையாது. ஒரே ஒரு குடும்பம் வாழ மட்டுமே தகுதி பெற்ற ரொம்ப சின்ன வீட்டுல 5 குடும்பம் 4 குடும்பம்லாம் சேர்ந்து வாழ வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி அவங்களுக்கான எந்த பேசிக் கம்யூனிட்டிஸுமே அந்த நிறுவனம் செஞ்சு தந்ததே இல்லை. இவங்களுடைய உழைப்பை எப்படி அந்த கம்பெனி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய அட்டை பூச்சிகள்ங்கிறது அந்த இடத்துல அவ்வளவு அதிகமா இருந்துச்சு. தேயிலை காட்டுல வேலை செய்யும் போது மட்டும் அட்டைக்கடியில் அவங்க பாதிக்கப்படலை. சாப்பிட்றதுக்கான சட்டியில கூட அட்டை பூச்சிகள் நெளிஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு அங்க அட்டை பூச்சிகள் அதிகமா. அதெல்லாம் பார்த்தா சாப்பிடக்கூட தோணாது. ஆனா வேற வழி இல்லை, பசிக்கு நாங்க ஏதாவது சாப்பிட்டுதான் ஆகணும்னு பூச்சை தூக்கி போட்டுட்டு சாப்பிடுவோம்னு அந்த மக்கள் சொல்லுவாங்க. 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலைங்கிறது இவங்க கிட்ட வாங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 14 இருந்து 15 கிலோ தேயிலை பறிச்சா போதுங்கிறது கவர்மெண்ட் கணக்கு. ஆனா ஒரே நாள்ல 100 கிலோல இருந்து 200 கிலோ வரைக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் பிடிங்கி எடுத்து சம்பாதிச்சிருக்காங்க இந்த நிறுவனம். இப்படி உழைப்பு சுரண்டல் மட்டும் இல்லாம மனிதாபிமானமற்ற முறையில பல செயல்கள்ல இந்த நிறுவனம் தொடர்ந்து நடந்திருக்கு. குறிப்பா பெண்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பெண்களுக்கு மாதவிடாய் சமயம் வந்துச்சுன்னா அவங்க ஓரம் ஒதுங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா மாதவிடாய் காரணத்துக்காக தான் நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத நிரூபிச்சாதான் அவங்க அன்னைக்கு வேலையே செய்ய முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு அன்னைக்கு வேலை இல்லை, வேலைக்கு வரலன்னு அன்னைக்கான கூலியை கொடுக்கவே மாட்டாங்களாம். அதே மாதிரி அவங்க வீடு இருந்த இடம் ரொம்ப தூரத்துல இருந்திருக்கு. அங்க இருந்து தேயிலை தோட்டத்துக்கு அவங்க வரணும்னா 1 நிமிஷம் லேட்டானா கூட அவங்களுக்கு ஆப்சண்ட்டுங்கிறத போட்டுருவாங்க. அன்னைக்கான கூலி அவங்களுக்கு கிடையாது. இவ்வளவு கடுமையான அடக்குமுறைகளை வச்சுதான் இந்த மக்களை மொத்தமா சுரண்டி எடுத்து அந்த நிறுவனம் அப்படிங்கிறது வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு சில பேர் வந்து சொல்லலாம், அந்த நிறுவனத்துக்கே லாபம் வந்திருந்தா தானேங்க அவங்க காசை கொடுக்க முடியும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அவங்க நடந்திருக்காங்க அவ்வளவுதான், பெருசா லாபம் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கலாம். உண்மையிலேயே அந்த நிறுவனம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு நிறுவனமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனம்ங்கிறது வாடியா குரூப்புக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். வாடியா குரூப்புங்கிறது எவ்வளவு பெரிய நிறுவனம் தெரியுமா? வாடியா குரூப்புக்கு கீழே தான் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வருது, பாம்பே டையிங் வருது, கோ ஏர் அப்படிங்கிற தனியார் விமான சேவை நிறுவனம் வருது. ஐபிஎல்ல விளையாடக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் டீம்லையும் அவங்களுக்கான பங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாம்பே ரியாலிட்டி நிறுவனமும் அவங்களோட தான். இவ்வளவு பெரிய நெட்வொர்க் கொண்ட வாடியா குரூப்ல இருந்து செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த பிபிடிசி. சரி, இவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருக்கலாம்பா, இவ்வளவு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸா இருக்கலாம், அந்த நிறுவனத்துக்கு லாபம் வரணும்ல அப்படின்னு யோசிப்பீங்க. கரெக்ட். இந்த பிபிடிசி நிறுவனத்துக்கு இந்த மாஞ்சோலை எஸ்டேட்ல மட்டும் இல்ல, நீலகிரியில 155 ஹெக்டேர் இருக்கு. அதே மாதிரி வால்பாறையில 1863 ஹெக்டேர்ல தேயிலை தோட்டம் வச்சிருக்காங்க. இப்படி பல இடங்கள் மூலமா
கிட்டத்தட்ட 2822 ஹெக்டேர் அளவுக்கு தேயிலை தோட்டங்களை பயிரிட்டு அதன் மூலமா வருஷத்துக்கு 80 லட்சம் கிலோ அளவுக்கு தேயிலையை உற்பத்தி செஞ்சு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த பிபிடிசி. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய ஒரு அங்கம் தான் இந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட். அந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட்ல வேலை பார்க்கக்கூடிய இந்த எம்ப்ளாயிஸ்க்கு தான் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கூட இல்லாம தொடர்ந்து நசுக்கி பிழிஞ்சு வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிறுவனம். 1952 அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஜமீன்தார் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒழிக்கப்படுது. அப்படி ஜமீன்தாரு ரயத்துவாரி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறதன் மூலமா ஜமீன்தாருக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களும் அரசுக்கு சொந்தம் அப்படின்னு மாறுச்சு. அப்படிதான் ஜமீன்தார் குத்தகைக்கு விட்டிருந்த இந்த நிலப்பரப்பும் அரசுக்கு சொந்தம்னு மாறுச்சு. அப்ப அந்த சமயத்துல தமிழ்நாடு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காங்கிரஸ் அரசு கிட்ட பிபிடிசி நிறுவனம் தங்களுடைய ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுக்கிட்டாங்க. அதன்படி இந்த ஒப்பந்த காலம் முடிகிற வரைக்கும் பிபிடிசி நிறுவனம் இந்த தேயிலை தோட்டத்தை வந்து நடத்திக்கலாம், ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசு கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் மாஞ்சோலையுடைய வரலாற்றுல பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து பல அடக்குமுறைகளை சந்திச்ச தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க முதல்ல குரல் எழுப்புனது எப்போன்னா, தேயிலை தோட்டங்கள்ல தேயிலைகளை பறிச்சு எடுத்துட்டு போகிறதுக்கு ட்ராலி அப்படிங்கிறத கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு 1968 முதல்ல இவங்க போராட்டத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 2வது போராட்டம்ங்கிறது நடந்துச்சு. அந்த 2வது போராட்டம் எதுக்குன்னா, தினசரி கேன்டீன்ல கொடுக்கக்கூடிய இட்லியில ஒரு 2 இட்லியை கூட்டித்தாங்க அப்படிங்கிறதுக்காக போராட்டத்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷம் கழிச்சு 1988 3வது போராட்டம்ங்கிறது நடந்துச்சு. இந்த போராட்டம் எதுக்குன்னா, தூரமான இடத்துல இருந்து வேலைக்கு வர சமயத்துல 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட் ஆனா கூட ஆப்சென்ட்னு போட்டுறாங்க. அப்படி இல்லாம 10 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணித்தாங்க, அதுக்கப்புறமா லேட்டாக வந்தா ஆப்சென்ட்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆனா இந்த போராட்டம் எல்லாமே இவங்களுடைய வேலை நேரம் போக, அதாவது இவங்க தினசரி கூலிகள் தினசரி அவங்க வேலை செய்யக்கூடிய நேரம் போக மீதி இருந்த நேரத்துல தான் போராட்டத்தையே நடத்தினாங்க. இதனால அந்த கம்பெனிக்கு பெரிய அளவுக்கு லாஸ் எல்லாம் கிடையாது. ஏதோ கத்துறாங்க, கத்திட்டு போட்டோம், தேவைப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான நினைப்புல தான் அவங்க இருந்தாங்க. முதல்ல இந்த மக்களுடைய மிக முக்கியமான போராட்டம்ங்கிறது அடுத்த 10 வருஷம் கழிச்சுதான் நடந்துச்சு. 1998 அதற்கான விதை அப்படிங்கிறது மக்களவை தேர்தல் மூலமா விழுந்துச்சு. 1998 இந்த மக்களுடைய ஒரு நாள் கூலி அப்படிங்கிறது 33 ரூபா இருந்திருக்கு. எல்லா தினசரி படிகள் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கூலி 56 ரூபா இருந்திருக்கு. இவ்வளோண்டு கூலியை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் கடக்க வேண்டிய நிலைங்கிறது இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த ஊருக்கு பிரச்சாரம் மேற்கொள்றதுக்காக புதிய தமிழகத்துடைய கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அங்க வந்து சேர்றார். வந்து சேர்ந்தப்போ அங்க இருந்த மக்கள், எங்களுக்கு கூலி ரொம்ப குறைவா இருக்கு, அதை கூட்டி தர்றதுக்கு நாங்களும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம், செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குறைய சொல்றாங்க. அந்த குறைகளை கேட்ட கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து நம்ம போராட ஆரம்பிப்போம், போராட்டத்தின் மூலமா உங்களுடைய கூலிய உயர்வை நாம பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஒன்று திரட்டி போராட்டத்துக்கு தயார்படுத்துறாரு. ஒரு நாள் சம்பளம் 150 ரூபா தரணும், ஒரு நாளைக்கு 14 கிலோ தான் பறிக்க விடணும், 14 கிலோவுக்கு மேல பறிக்கக்கூடிய ஒவ்வொரு கிலோவுக்கும் 5 ரூபா கூடுதலா தரணும், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி 25 கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி அந்த வேலை நிறுத்த போராட்டத்தை அந்த மக்கள் தொடங்கினாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் வேலை நேரம் போக மீதி இருக்கிற நேரத்துல தான் போராடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வேலை நிறுத்தம் போராட்டம் அந்த மக்கள் செஞ்ச உடனேயே அது அந்த நிறுவனத்தை கோபப்படுத்துச்சு. இவ்வளவு வருஷம் அந்த மக்கள் தங்களுடைய நிறுவனத்துக்காக உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம, நீ இல்லைன்னா இன்னொருத்தன், என்னால எப்படி இருந்தாலும் இந்த கம்பெனியை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி வெளியூர்கள்ல இருந்து தொழிலாளர்களை வர வச்சு அவங்களுடைய ஃபேக்டரியை நடத்தினாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே ஃபேக்டரியில இருந்து தேயிலையை எடுத்துக்கிட்டு போன லாரிகளை இந்த மக்கள் மறிச்சு போராட்டம் பண்ணாங்க. லாரி வந்து போகக்கூடாது, எங்களுக்கான உரிமைகளுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. உடனே அந்த இடத்துல காவல்துறை அப்படிங்கிறது குவிக்கப்பட்டுச்சு, கடுமையான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுச்சு. அப்படி போலீஸ் குவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல போராட்டம் பண்ண அந்த மக்களை தேடி தேடி வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. 127 பேருக்கு மேல அந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறமா வழக்கறிஞர் அமல்ராஜ் அப்படிங்கிறவருடைய தொடர் சட்ட போராட்டத்தின் மூலமா அந்த மக்கள் விடுதலை செய்யப்பட்டாங்க. 1998 ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி தொடங்கின இந்த வேலை நிறுத்த போராட்டம் அப்படிங்கிறது 4 மாசம் தொடர்ந்துச்சு.
தினசரி கூலிக்காக கிடைக்கக்கூடிய காசை வச்சு மட்டுமே குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்த இந்த தொழிலாளர்கள் 4 மாதம் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். அதுக்கு மேலையும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அதனால ஒரு சில தொழிலாளர்கள் மறுபடியும் ஃபேக்டரிக்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி வேலைக்கு திரும்ப வந்த அந்த ஊழியர்களையும் இந்த நிறுவனம் ரொம்ப மோசமா நடத்துச்சு. எங்களுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்துறீங்களா நீங்க, உங்களை ஏன் வேலையை விட்டு தூக்கக்கூடாது அப்படின்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சது. அவங்க வேலை செய்யக்கூடிய நேரங்கள்ல தொடர்ந்து அவங்களுக்கான மன உளைச்சலை தரக்கூடிய அடக்குமுறைகளை அவங்க செஞ்சிருந்தாங்க. இதை எல்லாத்தையும் எதிர்த்து மறுபடியும் அந்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டங்கிறது தீவிரமடைந்து அடுத்த வருஷம், அதாவது 1999 வருஷம் ஜூன் மாதம் 6-7 தேதியில இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கம் இந்த கம்பெனி கிட்ட இருந்து எங்களை உரிமைகளை பெற்றுத்தரணும், அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருடைய வீட்டை போய் முற்றுகையிடுறாங்க. அந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்துகிட்ட 451 ஆண்கள் காவல்துறையால அப்போ கைது செய்யப்பட்டாங்க. மறுநாள் தங்களுடைய கணவன்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி அந்த கணவன்களுடைய மனைவிகள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படி போராட்டத்தை முன்னெடுத்த 198 பேரையும் 4 ஆண்களையும் மறுபடியும் காவல்துறை கைது செய்யுது. கூலி உயர்வை கேட்டு போராட்டம் செஞ்சதுக்காகவே 652 கூலி தொழிலாளர்களை காவல்துறை கைது செஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்திங்கிறது வெளியில தெரிய வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவுங்கிறது வருது. எதிர்கட்சிகள், பல இயக்கங்கள் இந்த மக்களுக்காக போராட்டத்தில் குதிக்கிறதுக்காக தயாராகிறாங்க. 1999 வருஷம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இந்த மக்களுக்கான உரிமைக்காகவும் அவர்களுடைய விடுதலைக்காகவும் ஒரு பெரும் போராட்டத்தை செய்யணும் அப்படின்னு பல பேர் ஒன்று கூடுறாங்க. நெல்லை ஜங்ஷன் பகுதியில் இருந்து மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்துக்கு போய் கோரிக்கை மனுவை கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த போராட்டத்துடைய திட்டமாக இருந்துச்சு. அதுக்காக புதிய தமிழகம் கட்சியை சார்ந்தவங்க, தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்தவங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவங்க, இன்னும் பல இயக்கங்களை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட 5000 பேர் ஜங்ஷன் பகுதியில் கூடுனாங்க. அப்படி நெல்லை ஜங்ஷன்ல இருந்து மாவட்ட ஆட்சியரை நோக்கி அந்த மக்கள் பெரும் பேரணியா நடைபோட ஆரம்பிச்சாங்க. ஆனா அன்றைய நாள் தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஒரு கருப்பு நாளா மாறப்போகுது அப்படிங்கிறத தெரியாம அந்த பேரணிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு 50 மீட்டருக்கு முன்னாடியே அந்த பேரணிங்கிறது காவல்துறையால தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. அதோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போறதுக்கான அத்தனை வழியையுமே காவல்துறை அடைச்சு வச்சிருந்தது. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல பக்கத்துல இருந்த தாமிரபரணி ஆற்றங்கரையோரமா நடந்து போனா மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த மக்கள் திரள்ல ஒரு பகுதி ஆற்றங்கரையோரமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே காவல்துறை வானத்தை பார்த்து 2 முறை சுடுறாங்க. எங்க ஜீப்புக்கு பின்னாலே 3 தடவை அவங்க ஷூட் பண்ணாங்க. ஒரு ரப்பர் ஷூட் பண்ணாங்க, ரப்பர் துண்டு, அது எங்க வண்டியில தான் வந்து அடிச்சு. துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனேயே அந்த ஆற்றங்கரையோரமா இறங்கின மக்கள் திரள் பயந்து போயிட்டாங்க. உயிருக்கு பயந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொல்லி ஆற்றுல இறங்கி கரை ஏறி தப்பிச்சிடலான்னு ஆற்றுல இறங்குறாங்க. அப்படி தாமிரபரணி ஆற்றுல இறங்கின அந்த மக்களை நோக்கி கற்களை கொண்டு எரிஞ்சு தாக்க ஆரம்பிச்சாங்க காவல்துறையினர். அதோட லத்தியாலையும் தொடர்ந்து இறங்கி போய் தாக்குதல் செஞ்சாங்க. காவல்துறையுடைய இந்த திடீர் தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு எப்படியாவது நீந்தி மறுகரை போயிட்டோம்னா தப்பிச்சிடலான்னு ஒரு சில மக்கள் அந்த பக்கம் போனாங்க. ஆனா அந்த பக்கத்துலையும் காவல்துறை சுற்றி வளைச்சு கரையேறி வந்தவங்களை மறுபடியும் அடிச்சு அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளினாங்க. அப்படியே வந்து சுத்தி திரும்ப ஆத்துக்குள்ள வந்து விரட்டுறாங்க. கிழக்க விரட்டுனது பார்த்தா திரும்ப மேற்கிருந்து வந்து விரட்டுறாங்க. இன்னும் கூட்டத்துக்கு வருவால சரி அப்படின்னு லாவல இடிக்காங்க. அதாவது சுத்தி வளைச்சு எந்தவித ஆயுதமும் இல்லாம உரிமைக்காக போராடின நிராயுதபாணியா நின்ற சாதாரண மக்கள் மேல மனசாட்சியே இல்லாம கொடூரமான தாக்குதலை நடத்துச்சு காவல்துறை. காவல்துறையுடைய இந்த கண்மூடித்தனமான தாக்குதலை படம் பிடிச்ச அந்த மக்களை காப்பாற்ற முயற்சித்த பத்திரிகையாளர்களையும் தாக்குனாங்க காவல்துறை. இப்படி ஒவ்வொரு முறை காவல்துறை தடியடி நடத்தும் போதும் உங்க சாதிக்கெல்லாம் ஒரு கட்சி, உங்களுக்கெல்லாம் ஒரு போராட்டம் கேட்குதான்னு சொல்லி தான் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து தப்பி பிழைத்த மக்கள் அதுக்கப்புறம் பேட்டிகள் கொடுத்தாங்க. இந்த கூட்டமெல்லாம் நீங்க இன்னுமே உங்க சாதியில இருந்து இன்னுமே வரலாமா, உங்களுக்கு ஒரு சாதி, உங்களுக்கு ஒரு கூட்டம், உங்களுக்கு ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. காவல்துறையுடைய அந்த கொடூரமான தாக்குதலால 1 வயசு குழந்தை உட்பட 17 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்து போனாங்க. அந்த மரண ஓலம்ங்கிறது தமிழ்நாடையே உலுக்கி எடுத்துச்சு. இவ்வளவு பேருடைய மரணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்பாட்டுக்கே கிளம்பி வந்தாரு அப்போ மாவட்ட ஆட்சியராக இருந்த தனவேல். வந்து 21 காவல்துறையினர் காயம்பட்டிருக்காங்க,
அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு, இதை பற்றி முழுமையாக விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது தமிழ்நாட்டுடைய ஆட்சி கட்டுல திமுக இருந்தாங்க. இந்த சம்பவத்தை பற்றியும் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்காம அவர்களை குறை சொல்லக்கூடிய விதமாக தான் அந்த சமயத்தில் அவங்களுடைய ஆட்சிங்கிறதே இருந்துச்சு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக போய் இருந்த திரு கருணாநிதி அவர்கள் இந்த சம்பவம் நடந்தப்போ உடனே சொன்ன விஷயம், காவல்துறைக்கு எதிராக கடுமையான கோஷங்கள் இவங்க போட்டாங்க, அதனால தான் இப்படி ஒரு தாக்குதல்ங்கிறதே நடந்துச்சு. முதல்ல அந்த மக்கள் தான் காவல்துறை மேலே தாக்குதல் நடத்தினாங்க, திருப்பி இவங்க தாக்குதல் நடத்தினப்போ இந்த உயிர் பலி ஏற்பட்டிருக்கோம், இதை பற்றி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் அப்படிங்கிறது தொழிலாளர்கள் அவங்களுடைய உரிமைக்காக ஒற்றுமையாக முன்னெடுத்த ஒரு போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய விதமாக இந்த சம்பவத்தில் இறந்து போன 17 பேரில் 11 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க. அதை காரணம் காட்டி இந்த கலவரம் அப்படிங்கிறது சாதி கலவரம் மாதிரி தெரியுது, போலீஸால் ஏற்பட்ட கலவரம் மாதிரி தெரியலங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் அப்போ முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள். அப்போ மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு தனபால் அவர்களை கண்டித்து துறை ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புதிய தமிழகத்தின் கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அப்போ கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கைக்கு பதில் சொல்லக்கூடிய விதமா அப்போ முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் இல்ல அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தா அது இன்னொரு சாதி பிரச்சனையை உருவாக்கிறோம், ஏன்னா அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது அப்படின்னு பதில் சொன்னார். இந்த சம்பவத்தை பத்தி முழுமையாக விசாரணை நடத்துறதுக்காக அப்போ இருந்த திமுக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதியான திரு மோகன் அவர்களுடைய தலைமையில விசாரணை கமிஷனை ஏற்படுத்தினாங்க. அந்த விசாரணை கமிஷன் 11 மாசத்துல விசாரணையை முடிச்சுட்டு அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. அந்த அறிக்கையில காவல்துறை மேலே எந்த தப்பும் இல்லை, மக்கள் தான் தேவையில்லாமல் கோஷம் எழுப்புனாங்க, அதன் மூலமாக கலவரம்ங்கிறது வெடிச்சது, அந்த கலவரத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஆற்றுல இறங்கும் போது அவங்க மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருந்துச்சு. இந்த ஆய்வறிக்கைங்கிறது எப்படி உண்மைக்கு எதிரானதாக இருக்குது, மக்களுக்கு விரோதமானதாக இருக்குது அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும் இயக்கங்களும் கடுமையான கண்டனங்களை அப்போ இருந்த திமுக அரசு மேலே வச்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை பற்றி முழுமையாக ஆய்வு செஞ்சு டெத் ஆஃப் எ ரிவர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியை திரு ஆர்.ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்கள் வெளியிட்டார். அந்த டாக்குமெண்ட்ரியில் இருந்த விஷுவல்ஸை தான் நம்மளுடைய இந்த வீடியோவுடைய ப்ரொடக்ஷன்லையும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். அதற்காக திரு ஆர்.ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. ஆனால் அப்படி ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே திரு ஆர்.ஆர். ஸ்ரீனிவாசன் மேலே வழக்கு தொடுத்தாங்க அப்போ இருந்த திமுக அரசு. ஆனால் பல பேருடைய கண்களுக்கு முன்னாடி நடந்த இந்த கொடூரத்தை பார்த்து பல பேர் எதிர்ப்பு குரல்கள் கேட்டும் அவ்வளவு இழப்புகளை சந்திச்ச அந்த மக்களுக்கு சரியான நியாயம் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா அந்த மக்கள் முன்வச்ச 25 கோரிக்கைகளும் நிறைவேறாம அம்மக்கள் இறந்து போன அதே தாமிரபரணி ஆற்றோட கரைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா நடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த மக்களுக்காக போராடுவோன்னு இறங்குச்சோ அதே புதிய தமிழகம் கட்சி திமுகவோட கூட்டணி அமைச்சு தேர்தலில் நின்னாங்க. அப்போ அவங்களுக்கு 10 சீட்டுங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே இங்கே கட்சிகள் காய்கள் நகர்த்துச்சே தவிர இந்த மக்களுக்கான உரிமைக்காக அந்த நிறுவனத்துடைய சட்டையை பிடிச்சி உழுக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அதே மாதிரி இவ்வளவு பேரை சரி கட்டுறதுக்கு எவ்வளவு வேணால் செலவு பண்ணுறதுக்கு அந்த நிறுவனம் தயாராக இருந்த மாதிரி தான் தெரியுதே தவிர அந்த மக்கள் கேட்ட அடிப்படை கூலியை தர்றதுக்கு கூட அவங்க கிட்ட பணம் இல்லை. தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் மறக்க முடியாத கருப்பு பக்கங்களாக இருக்கக்கூடிய இந்த மாஞ்சோலை படுகொலைகள் நடந்து இந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி வந்தால் 25 வருஷம் முடிவடையுது. இந்த 25வது வருஷத்துல தான் மாஞ்சோலை மக்களுக்கு மற்றொரு பேரிடியா அந்த இடத்த விட்டு ஒட்டுமொத்தமாக கிளம்பி ஆகணுங்கிற செய்தி வந்திருக்கு. 1977 இந்த எஸ்டேட் உட்பட இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சேர்த்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு தமிழ்நாடு வனத்துறை அறிவிச்சாங்க. இதை கேட்டதுமே இந்த கம்பெனி ஆடி போயிட்டாங்க. உடனே அதுக்கு இமிடியேட்டா ஸ்டே வாங்கினாங்க. இவங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட இந்த நிலத்துக்கு உரிமை கோரி எங்களுக்கு பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸும் போட்டாங்க. குத்தகைக்கு விட்ட இடத்துல இவங்க எப்படி பட்டா கோர முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஜமீன்தாரி ரயத்துவாரி ஒழிப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை ஜமீன்தாருடைய நிலங்களை கையகப்படுத்தும் போது அவருக்கு சொந்தமான நிலங்கள்ல ஏற்கனவே விவசாயத்தை யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த நிலம்ங்கிறது சொந்தம் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. அதை ரயத்துவாரி பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரயத்துவாரி பட்டா எங்களுக்கு வேணும், ஏன்னா நாங்கள் இதில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், தேயிலை பயிரிட்டு இருக்கோம், அதனால இந்த நிலப்பரப்பு எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு வனத்துறை இந்த இடம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்கு மத்தியில் இருக்கு, அதனால இந்த இடமும் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளதான் வரும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க.
இதுக்கு நடுவில் தங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி 1979 வன நிர்ணய அலுவலர் ஒருத்தர் மூலமாக இந்த எஸ்டேட் பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற இடம் எல்லாம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு அறிவிக்க வச்சாங்க. அதை எதிர்த்தும் மறுபடியும் தமிழ்நாடு வனத்துறை கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டாங்க. அது செல்லாதுன்னு அறிவிக்க வச்சாங்க. உடனே மறுபடியும் இதை எதிர்த்து வழக்கு தொடுத்து ஸ்டே வாங்கினாங்க பிபிடிசி நிறுவனம். அந்த வழக்கு விசாரணையில் கோர்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சாதகமாக தீர்ப்பு வழங்கினாங்க. ஒரு புது வன நிர்ணய அலுவலர் மூலமாக எல்லாத்தையும் அளந்து பார்த்து எது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 2010 இந்த எஸ்டேட்டையும் சேர்த்திருக்கக்கூடிய நிலப்பகுதி அப்படிங்கிறது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அறிவிச்சாங்க. அதை எதிர்த்து மறுபடியும் ஸ்டே கேட்டு கோர்ட்டுக்கு போனாங்க பிபிடிசி நிறுவனம். தொடர்ந்து பல வகையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இறுதியாக 2017 நீதிமன்றம் இந்த இடம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான், குத்தகை காலம் முடிஞ்ச உடனேயே தமிழ்நாடு அரசுக்கிட்ட இந்த இடத்த ஒப்படைச்சிட்டு இந்த நிறுவனம் காலி பண்ணணும் அப்படின்னு தெளிவாக தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு பிபிடிசி நிறுவனம். ஆனால் அங்கேயும் இந்த தீர்ப்புங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. வேற வழியே இல்லாமல் குத்தகை காலம் முடிஞ்சதுமே இந்த நிலப்பரப்பை தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற நிலைமைக்கு வந்தாங்க பிபிடிசி. இந்த ஒப்பந்த காலம் அப்படிங்கிறது 2028-29 முடியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே வேலை செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்த இந்த தொழிலாளர்களுக்கு தான் இப்போது ஒரு பேரதிர்ச்சியாக இம்மிடியட்டாக நீங்கள் வேலையை விட்டு கிளம்பி ஆகணும், நாங்கள் எஸ்டேட்டை மூட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து இந்த கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி கட்டாய ஓய்வு கொடுத்து இத்தனை பேர் அனுப்புறதுக்கான காரணம் என்னென்னா 4 வருஷத்துக்கும் சேர்த்து ஏன் இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான். 4-5 தலைமுறையாக உழைத்த அந்த மக்களுக்கு சரியானபடி ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு கூட அந்த நிறுவனம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதுவும் அந்த 4 வருஷத்தில் எம்ப்ளாயீஸுக்கு இவங்க செலவு பண்ண போகிற தொகைங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாலாம் இல்லை. அந்த கம்பெனியோடைய பேண்ட்வித்தை வச்சு யோசிக்கும் போது குறைவு தான். ஏன்னா அங்கே வேலை பார்க்கறது கிட்டத்தட்ட 562 பேர் தான். அவங்களுக்கு ஒரு நாள் கூலியாக 453 ரூபா தான் இந்த 2024 காலகட்டத்தில் வழங்கப்படுது. கணக்கு போனால் ஒரு மாதத்துக்கு 13,000 15,000 ரூபா தான் ஒருத்தருக்கு அங்கே சம்பளமாக விதிக்கப்படுது. இப்படி இருக்கிறவங்களில் ஒரு சில பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? மாதத்துக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா தான் அவங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய பென்ஷன். அதாவது 40 வருஷம் 48 வருஷம் வேலை பார்த்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன்கிறது அவ்வளவுதான். அப்போ அவங்க வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளம் எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. இது போக இப்போ இவங்களுக்கு செட்டில்மெண்ட்டாக கொடுக்க போகிற தொகை எவ்வளவு தெரியுமா? 53 56 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 2,93,000 ரூபா. அதே மாதிரி 53 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 2,25 லட்சம் ரூபாய்ங்கிறது செட்டில்மெண்ட்டாக கொடுக்கப்படுது. இவ்வளவு குறைவான தொகையை தர்றதுலையுமே இழுத்தடிப்புங்கிறது இருக்கு. எடுத்த உடனே 25% தந்துருவோம், எப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டை காலி பண்ணி சாவியை ஒப்படைக்கிறீங்களோ அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய 75%ங்கிறத தருவோம். அதுவும் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தார்மீக ரீதியாக பார்த்தா இத்தனை வருடம் இத்தனை தலைமுறைகள் கடந்து உழைத்த அந்த மக்களுக்கு இன்னும் அதிகப்படியான தொகை தான் செட்டில்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அதை தர்றதுக்கு அந்த நிறுவனம் தயாராக இல்லை. அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கி இந்த மக்களுக்கு தர்றதுக்கான முயற்சியையும் இப்போ இருக்கக்கூடிய அரசு எடுக்கவும் இல்லை. இந்த எஸ்டேட்டை சார்ந்திருந்த அந்த மக்களுக்கு கல்வி கூடங்கள் அரசு கட்டி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரேஷன் கடைகளை கட்டி கொடுத்துருக்கு. தேவாலயங்கள், கோயில்கள் மாதிரியான மத வழிபாட்டு தலங்களும் அங்கே இருக்கு. ஏன் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு உட்பட அங்கே இருக்கக்கூடிய அட்ரஸில் தான் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தங்களுக்கான எல்லா அடையாளத்தையும் அந்த இடத்தோட பெற்றிருக்கக்கூடிய அந்த மக்களை வேரோட பிடுங்கி இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான மாற்று ஏற்பாடையும் அந்த மக்களுக்கு அரசாங்கம் சரியாக செஞ்சு இதுவரைக்கும் தரவே இல்லை. இந்த இடத்தையும் இந்த இடத்தை சார்ந்த வேலையும் தவிர அங்கே இருக்கிற பல பேருக்கு உலகமே கிடையாது. அவங்க எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இன்றைக்கும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான மாற்று ஏற்பாடு, அவங்களுக்கான மாற்று வேலை வாய்ப்புக்கான வசதிகள் எதையுமே ஏற்படுத்தி தர்றதுக்கான ஒரு சின்ன சிந்தனையை கூட இப்போ இருக்கக்கூடிய அரசு செய்யலை அப்படிங்கிறது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். மாஞ்சோலையில் அவங்க இருக்கக்கூடிய கடைசி நாட்களை எண்ணிட்டு கீழே இறங்கி வர்றதுக்கான ஏற்பாடுகள் அந்த மக்கள் இருந்தாலும் தொடர்ந்து அரசு கதவுகளை தட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வீடியோ நாங்கள் பண்ணும்போது கூட எங்களுடைய நண்பர் மூலமாக மாஞ்சோலையிலிருந்து
சில நிர்வாகிகள் வந்து தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் பார்க்கறதுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்துச்சு. அவங்களுடைய கோரிக்கைங்கிறது அந்த இடத்த விட்டு நாங்கள் காலி பண்ண மாட்டோங்கிற மாதிரியான போராட்டமாலாம் இல்லை. இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டையும் இந்த தேயிலை ஃபேக்டரியையும் அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 15,000 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு பெரிய ஃபேக்டரி அது. அதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு சில பேர் எஸ்டேட்ல இருந்து வேலையை விட்டு வெளியேற விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களோட பூர்வீக இடத்துல ஒரு நிலமோ வீடோ கட்டித்தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி வெளியேற விரும்பாம மாஞ்சோலையிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒருவேளை இங்க எக்கோ டூரிசம் டெவலப் ஆகுது அப்படின்னா அதை சார்ந்த வேலை வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டாலே அவங்களுடைய இருண்டு கிடக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது ஓரளவுக்கு ஒளி பெறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படும். இதை தமிழ்நாடு அரசு யோசிச்சு இம்மிடியட்டா செயல்படுத்தினா நல்லா இருக்கும். இது போக மாஞ்சோலையை சேர்ந்த அமுதா அப்படிங்கிறவங்க இப்படி குத்தகை காலம் முடியறதுக்குள்ள தொழிலாளர்களை வெளியேற்ற தடை விதிக்கணும் அப்படின்னு வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்குல மதுரை உயர் நீதிமன்றம் அவங்க கேட்ட தடையை தந்ததோட தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்தும் மத்திய அரசு கிட்ட இருந்தும் விளக்கம் கேட்டிருக்காங்க. அதோட அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்னு போக போக தான் நம்மளால பார்க்க முடியும். அவங்களுடைய கோரிக்கைகள்ங்கிறது அரசாங்க கதவுகளை இன்னும் அழுத்தமா போய் தட்டணும் அப்படின்னா அதுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம செஞ்சோம்னா அது கண்டிப்பா நடக்கும். அதனால இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் மாஞ்சோலை அப்படிங்கிற ஹேஷ்டேகை பயன்படுத்தி சிஎம் செல்லையும் சிஎம் அவர்களையும் டேக் செஞ்சு மாஞ்சோலை மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி போஸ்ட் போட ஆரம்பிங்க. அதன் மூலமா அந்த மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டா அதை விட சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது. சரி, ஓகே பிக் பாஸ், மாஞ்சோலை பத்தின முழுமையான வரலாறுங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மக்களுக்கான முழுமையான தீர்வும் நியாயமும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்துங்க. மாஞ்சோலையுடைய கதையில தமிழ்நாடு அரசுடைய பொறுப்பின்மையால பெரிய அளவுக்கு நடந்த படுகொலைகளை பத்தி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அரசுடைய அஜாக்கிரதையால நடந்த கோர விபத்தை பத்தி அடுத்த வீடியோல பார்த்துடலாம். அது வரைக்கும்